எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே, எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே. உன் கரத்தையே நோக்கிடுவே, என்னை என்றும் நீர் நடத்திடுவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 2266வது காலை மன்னா செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தினந்தோறும் இந்த காலை மன்னா செய்தியை கேட்கிற நீங்கள் பாக்கியவான்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவருடைய வார்த்தையை கேட்கிறபடியால் நிச்சயம் அவருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இன்றைக்கு நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், பல காரியங்களுக்காக தேவைகளுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஒருவேளை வேலை இல்லாதவங்க வேலைக்காக ஜெபிப்பாங்க. திருமண தடை உள்ளவங்க திருமண தடை மாறட்டும், நல்ல வரன் வரட்டும் சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. கர்ப்பத்தின் கனிக்காய் காத்திருக்கிறவங்க கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபம் பண்ணுவாங்க. கடன் பிரச்சனை மாறுவதற்காக ஜெபம் பண்ணுவாங்க. வீடு கட்டுவதற்காக ஜெபம் பண்ணுவாங்க. நிலம் வாங்குவதற்காக ஜெபம் பண்ணுவாங்க. பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணுவாங்க. இப்படி பலதரப்பட்ட காரியத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறவர்களுடைய ஜெபத்தை தேவன் அங்கீகரிக்கும்படியாய் ஜெபிப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 12வது வசனம். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். இங்கே வாசிக்கிறோம், இருதயத்தை இளைக்க பண்ணும். எப்பொழுது இருதயத்தை இளைக்க பண்ணும் என்று பார்ப்போம் என்று சொன்னால், நெடுங்காலமாய் காத்திருக்குதல். பல ஆண்டுகளாய் இந்த காரியத்துக்காக கர்த்தரிடம் நம்பி நான் அவருடைய சமூகத்துல காத்திருக்கிறேன், இன்னும் நடக்கவே இல்லையே, என்னைக்கு தான் நடக்க போதோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோம் பார்த்தீங்களா. இது ஒரு பாட்டு. ரெண்டாவது இங்க சொல்லப்பட்டிருக்குது, விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். அதாவது விரும்பினது வரும்போது நம்ம இருதயம் ரொம்ப சந்தோஷப்படும். இந்த இருதயத்தை இளைக்க பண்ணுதல் என்ற வார்த்தைக்கு இன்னும் கூடுதலாக 2 வார்த்தை இதுக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது கரைய பண்ணும், நம்ம இருதயத்தை கரைய பண்ணும். 2வது இருதயத்தை பலவீனப்படுத்தும். இந்த 2 வார்த்தைக்கும் பார்க்கும்போது சிக் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் ஒரு காரியத்துக்காக எதிர்பார்த்து உங்க இருதயம் இப்படி கரைந்து போயிருக்கலாம், நடக்கவே நடக்காது. இல்லைன்னா சில நேரத்துல அதை நினைத்து உங்க இருதயத்துல பலவீனப்பட்டு கூட இருக்கலாம். நடக்கிறது நடக்கட்டும், எனக்கு தான் நடக்கும் பார்ப்போம். ஆனா வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அதற்கு காத்திரு, தாமதித்தாலும் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தை பொய் சொல்லாது. அவருடைய சமூகத்துல விடாமுயற்சியாய் விசுவாசத்தோடு ஜெபத்தோடு காத்திருக்கும் போது அது எப்படியும் நிறைவேறும். வேதாகமத்துல இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்கள் 2 பேர் எம்மா ஊருக்கு போகிற வழியில அவங்க இருதயம் சோர்ந்து போய், நம்ம கூட இருந்த இயேசுவுக்கு இப்படி ஆயிட்ட, அவர் மரித்து விட்டார, இனி நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்கும் அப்படி சொல்லி ஒருத்தரோடு ஒருத்தர் பேசிட்டு போறாங்க. அவர்களோடு இயேசு போகிறத அவங்க அறியல. இயேசு அவங்க பேசுறத கேட்டுக்கிட்டே அவங்க கூட எம்மா ஊருக்கு போறாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் அவங்களுடைய வாழ்க்கையில இயேசு என்று தெரிந்த போது அவங்க இருதயம் சந்தோஷப்பட்டது. இன்றைக்கும் சில நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில கூட இயேசு கிறிஸ்து நம்மோடு இருப்பத, அவருடைய வார்த்தை நம்மோடு இருப்பத நம்ம அறியாதவர்களாய் புலம்பிக் கொண்டிருக்கிறத கர்த்தர் பார்க்கிறார். நம்ம கூட இயேசு இருக்கிறார். அதான் அவர் சொல்றாரு, பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், சில நேரத்துல யாருமே இல்லையே அப்படி சொல்லி உங்க இருதயம் பலவீனப்பட்டிருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து உங்க கூட வருகிறார், உங்க கூட இருக்கிறார். நீங்க பேசுவது எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லி அப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த உணர்வோடு இருக்கீங்களோ, அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. கர்த்தர் அந்த விஷயத்துல நன்மை செய்து உங்க இருதயத்தை சந்தோஷப்படுத்த போகிறார். வேதத்துல வாசிக்கிறோம், சஞ்சலம் நீங்க சந்தோஷப்படுத்துவேன். உங்க வாழ்க்கையில கர்த்தர் அதாவது செய்ய போகிறார். ஊழியத்தின் பாதையில
இன்னும் ஆத்துமாக்கள் வரவில்லையே அப்படி சொல்லி சோர்ந்து போயிருந்தா, நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படலையே சொல்லியிருந்தா, என் குடும்பத்துல அநேக நபர்கள் இன்னும் ரட்சிக்கப்படாம இருக்கிறார்களே என்று சொல்லியிருந்தா, இன்னைக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையில அந்த விஷயத்துல ஒரு நன்மை செய்ய போகிறார். யாருக்கெல்லாம் ஜெபித்து கொண்டிருக்கீங்களோ அற்புதங்கள் நடக்கும். சரீர ரீதியாய் பலவீனப்பட்டு என் சரீர ஆரோக்கியத்தை நான் இழந்து விட்டேனே என்று சொல்லியிருந்தா, உங்க சரீரத்தை கர்த்தர் பலப்படுத்துவார். எப்படி சீஷர்களுடைய இருதயம் பலவீனப்பட்டு இருந்ததோ, சீஷர்களுடைய இருதயம் கரைந்து போய் இருந்ததோ, சீஷர்களுடைய இருதயம் அடுத்த வேலை என்ன நடக்குமோ எதிர்கால நம்பிக்கை இல்லாம இருந்தாங்களோ, அதே போல உங்க வாழ்க்கையில நம்பிக்கை இல்லாம இருந்தாலும் சரி, உங்க இருதயத்தை கர்த்தர் சந்தோஷப்படுத்துவார். தைரியப்படுவோம், ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காய் வருகிறோம். ஆண்டவரே, காலை மன்னா நேர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. பல ஆண்டுகளாய், பல மாதங்களாய், பல காரியங்களுக்காக ஆண்டவரை காத்திருக்கலாம். ஆண்டவருடைய ஏற்ற வேளையில அந்த காரியத்தை தீவிரமாய் நடப்பிப்பீராக. சோர்ந்து போய் இருதயங்களை தட்டி எழுப்புவீரான் ஜெபிக்கிறேன். இன்னும் வேண்டிய பலன், விசுவாசம், தைரியத்தை கர்த்தர் கொடுப்பீராக. என் கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கை உண்டாகட்டும். விசேஷவனமாக பிறந்த நாள், திருமண நாளை காண்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். அவங்களுடைய வாழ்க்கையில தலையாக்குவீராக, மேலாக்குவீராக என்று ஜெபிக்கிறேன். இந்த நாள் முழுதும் கர்த்தருடைய கரம் எங்களை ஆளுகை செய்து நடத்தட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டு சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்தவனை சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாவோம், மனிதரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே, எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே. உம் கரத்தையே நோக்கிடுவே